எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். இது வந்து என்னோட 100வது வீடியோ யூடியூப்ல. ஒரு 68,000 சப்ஸ்கிரைபர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறீங்க. அதுக்கு ரொம்ப 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 நன்றி. ரொம்ப நாளாக யோசிச்சுட்டே இருந்தோங்க, ஃபேஸ் காட்டலாமா வேண்டாமா, எப்படி பேசுறது வைக்கிறது எதுவுமே தெரியல. நான் வேண்டாம் வேண்டானே சொல்வேன். என் ஹஸ்பண்ட் தான், இல்லை நீ ஃபேஸ் காட்டி பேசு, அப்படின்னா உனக்கு ஒரு தைரியம் வரும். ஃபஸ்ட்டு பயமாக தான் இருக்கும், அதுக்கப்புறம் போயிடும், ஃபேஸ் காட்டி பேசு பேச சொல்லிகிட்டே இருந்தார். சரி ஓகே, இது 100வது வீடியோ வருது, எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிவிட்டு அப்படியே ஒரு விலாக் மாதிரி போடலாம். அது மட்டும் இல்லாமல் விநாயகர் சதுர்த்தி வேறு வருது. இந்த விநாயகர் சதுர்த்திலலாம் என்ன பண்ணுவோம்னா, மேக்ஸிமம் எப்படின்னா இன்னொருத்தவங்க வீட்டுக்கு போயிட்டு செலிப்ரேட் பண்ணிவிட்டு, ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கெலாம் போயிட்டு நல்லா நிறையா நம்ம பண்ணியிருப்போம் இல்லையா, பிரசாதம் அதெல்லாம் கொடுத்துட்டு அந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ கொரோனா டைம் அப்படிங்கிறதுனால வீட்டில் எப்படி நாங்கள் மட்டும் செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படிங்கிறத காட்டிட்டு அன்னைக்கு எப்படி போகுது டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விலாக் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம். ஸோ அதான் ஒரு வீடியோ போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போட்டிருக்கோம். பாருங்கள், இனிமேல் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நல்ல வீடியோஸ் இனிமேல் ரெசிபிஸ் போடுறேன். அது மாதிரி எப்போவாவது நான் விலாக் எடுக்க ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கு விலாக் ஓகே அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை வேண்டாம் நீங்கள் ரெசிபிஸ் மட்டும் போடுங்க அப்படிங்கிறனாலும் ஓகே, கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோ விநாயகர் சதுர்த்திக்கு நான் என்னென்ன பண்ணேன், எப்படி சாமி கும்பிட்டோம், என்னென்ன பலகாரம் பண்ணோம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு காலையில் 6:30க்கெலாம் எந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு நம்ம வேலையெல்லாம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ வந்து எங்கள் வீட்டு பால்கனிலேருந்து வெளியே பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அமைதியாக இருக்கும், எந்த சவுண்டும் இருக்காது. அங்கே தூரத்தில் ஒரு பில்டிங் தெரியுது பார்த்திங்களா, அங்கே தான் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து வேலை பார்க்குறாங்க. இப்போ வந்து ஒரு 5-6 மாதமாக கொரோனா பிரச்சனையால் ஒர்க் ஃப்ரம் ஹோம் போய்கிட்டு இருக்கு. அநேகமாக இது டிசம்பர் வரை போகும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இயரில் தான் நம்ம வந்து ஆஃபீஸ்க்கு போய் வேலை பார்ப்பாங்க. ஸோ அதுதான் சேஃப்டியும் கூட. இப்போ ஃபஸ்ட்டு பருப்பு பாயசத்துலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் 3/4 கப் பாசி பருப்பு எடுத்து நல்லா வறுத்து எடுத்துக்கணும். கலர் சேஞ்ச் ஆகிற வறுக்கணும்லாம் அவசியம் இல்லைங்க, நல்லா ஸ்மெல் வர ஆரம்பிக்கோங்களே, அது வர வறுத்து எடுத்தால் போதும். இதை நல்லா வறுத்ததுக்கப்புறமா இதை வந்து குக்கரில் மாற்றிட்டு நல்லா கழுவிக்கோங்க. கழுவிட்டு நல்லா பருப்பு வந்து முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க, ரொம்ப தண்ணி ஊற்றிட வேண்டாம். ஊற்றிட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. 2 விசிலில் இந்த மாதிரி பருப்பு நல்லா மசிஞ்சு வந்துடும். இப்போ இதை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு 3/4 கப் பாசிப்பருப்புக்கு நான் 1 கப் வெல்லம் சேர்த்துக்கிறேன். அதில் 1/2 கப் தண்ணி ஊற்றிட்டு அது கரையிற அளவுக்கு நம்ம வந்து கரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப பாகு மாதிரியெல்லாம் காய்ச்சணும் அவசியம் இல்லை. இப்போ பாருங்கள், வெல்லம்லாம் கரைஞ்சிருச்சு. இதை வந்து நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அந்த மசிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பருப்பில் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் நான் 2 கை அளவு இந்த மாதிரி துருவின தேங்காய் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் அடுப்பில் ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. லாஸ்ட்டாக இதில் கொஞ்சம் ஏலக்காய் பொடி, அப்புறம் அது ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன். ஏன் அப்படின்னா பால் ஊற்றுறதுனால அதில் காங்காததுனால இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு அதில் வந்து ஒரு 1.5 கப் அளவு காய்ச்சின பால் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 5 நிமிஷம் மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போது கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் ஊற்றிட்டு அதில் கொஞ்சம் முந்திரி, கொஞ்சம் கிஸ்மிஸ் பழம் போட்டு நல்லா வறுத்து எடுத்து நம்ம பாயாசத்தில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, பருப்பு பாயாசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது வந்து நான் சன்னா வந்து ஓவர் நைட் ஃபுல்லாக ஊற வச்சுருக்கேன். இப்போ அதை வந்து ஒரு குக்கரில் ஊற்றிட்டு பருப்பு முங்குற அளவு இல்லாமல் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றிட்டு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு போட்டு ஒரு 6 விசில் விட்டுக்கோங்க. இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து தாளித்து எடுத்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு. அதில் கொஞ்சம் கடுகு, உளுந்து, அப்புறம் கொஞ்சம் பெருங்காய பொடி போட்டுட்டு நான் ஒரு 3 வத்தல் சின்னதாக அந்த மாதிரி கிள்ளி போட்டுக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் நான் சின்ன வெங்காயம் இந்த மாதிரி ஒரு 10 சின்ன வெங்காயம் சின்னதாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துட்டு கலர் சேஞ்ச் ஆகிற வரை நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச சன்னாவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம்.
நீங்கள் இதோட குட்டி குட்டியாக கட் பண்ணி மாங்காய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஆனால் இன்றைக்கி சேர்க்கலை. லாஸ்ட்டாக இதில் கொஞ்சம் துருவின தேங்காய் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நமக்கு சன்னா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்து தனியாக நம்ம வச்சிடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா அம்மினி கொழுக்கட்டை பண்ண போகிறேன். அம்மினி கார கொழுக்கட்டை பண்ண போகிறேன். அதுக்கு 1 கப் தண்ணி, கொஞ்சமாக உப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு, அப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய், துருவின தேங்காய் போட்டுட்டு அது நல்லா கொதிக்கட்டும் தண்ணி. இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் இதில் 1/2 கப் வந்து அரிசி மாவு சேர்த்த உடனே நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கைவிடாமல் கிளறுங்க. கைவிட்டால் அது கீழே நல்லா பிடிக்க ஆரம்பிச்சிடும். கீழே ஒட்டாமல் இருக்கிறதுக்காக அதில் ஒரு டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்ததுக்கப்புறமா அது ஆறுனதும் இந்த மாதிரி குட்டி குட்டி உருண்டையாக உருட்டி வச்சுக்கோங்க. இப்போ வந்து இதை வேக வச்சிடலாம். ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு வந்து பொடி நம்ம ரெடி பண்ணிடலாம். என்னென்ன பொடி அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு பேனில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் விட்டு அதில் 1 டீஸ்பூன் உளுந்து, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் மல்லி இதை போட்டு நல்லா இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரை வறுத்துட்டு அதில் 1 டீஸ்பூன் துருவின தேங்காய், அப்புறம் 3 வத்தல் போட்டு நல்லா வறுத்து இதை நல்லா பொடியாக அரைச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், கொழுக்கட்டை நல்லா வெந்துருச்சு. இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பொடி, அதை இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த டேஸ்ட்டு செமையாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட சாப்பிட்லாம். பார்த்திங்களா, காரசாரமான அம்மினி கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க, எல்லா பிரசாதமும் செஞ்சாச்சு. நான் வந்து இன்றைக்கி 3 டைப் பிரசாதம் தான் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நாங்கள் எங்கள் வீட்டில் எப்படி சாமி கும்பிட்றோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேட் பண்ணோம். ரொம்ப சிம்பிளாக தான் செலிப்ரேட் பண்ணோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது சொல்லணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.